ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீட்டா ப்ரீடிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கேலக்ஸி மேலு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சிசிபி போட்டிருக்கேன். என்னடா கிராஸ் ப்ரீட் பண்ணுறியேன்னு நினைக்காதீங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா எஃப்சிசிபிக்கு வந்துட்டு நல்லா லோடடாக இருக்குது, ஆனால் அதுக்கு மேல் இல்லை இப்போ எங்கிட்ட. அதே மாதிரி மல்டி கேலக்ஸி வந்து ஃபீமேல் இல்லை எங்கிட்ட. அதனால் சரி இது ரெண்டையும் இப்போ நம்ம ப்ரீட் பண்ணிக்கலாமே, சும்மா தானே இருக்குங்கிறதுக்காக நம்ம போடுறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் வயிற்றுக்குள்ளே எக்ஸை வச்சுருக்கும் ஃபீமேலு. அது ஃபெர்டிலைஸ் பண்ண முடியலன்னா அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும், வேஸ்ட்டாக தான் நமக்கு போகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டையும் ப்ரீட் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு நல்லா கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டரை ரெண்டையும் பார்க்குற மாதிரி ஒரு நாளைக்கு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பபுள் நெஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியிருக்கு. இந்த மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டிட்டு தான் ப்ரீட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேலே கவர்லாம் போடுவாங்க. நான் கவர்லாம் போடலை, இது நேச்சுரலாகவே ப்ரீடிங் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்ப்போம், இது ரெண்டும் ப்ரீட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த குட்டியெல்லாம் எப்படி க்ரூமிங் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.